யாரோ நம் மீது தாக்குதல் தொடுக்க வந்திருக்கிறார்கள். சீக்கிரம் எதிர்த்தாக்குதலுக்கு தயாராகுங்கள் என்று தன் ஆட்களை பார்த்து கட்டளையிட்டான் கடம்பன். அடுத்த நொடி அந்த இடமே களைவரமாக மாறியது. ஆண்கள் அனைவரும் தங்கள் வாளையும் ஈட்டியையும் வேல் கம்பையும் எடுப்பதற்காக ஓடினர். பெண்களும் குழந்தைகளும் தங்களின் குடிசைகளை நோக்கி ஓடினர். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது புரியாமல் ஒரு நொடி குழம்பி நின்ற மோகனா அதன் பிறகே நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்டாள். எழுந்து அமர்வதற்கு சிரமப்பட்ட தன் நண்பனை நோக்கி ஓடியவள் கஷ்டப்பட்டு அவனை அழைத்துக் கொண்டு அருகில் இருந்த குடிசைக்குள் சென்று மறைந்து கொண்டாள். அடுத்த சில நொடிகளில் இரு பெரும் கூட்டங்களும் கைகலந்தன. ஆயுதங்களின் பேரொலி கிடுகிடுக்க வைத்தது. ஒரு நாழிகைக்குள் நந்திவர்மனின் வீரர்கள் கடம்பனின் ஆட்களை வெட்டி சாய்க்கத் தொடங்கினர். மரண வழியில் மனிதர்களின் பரிதாபமான ஓலமும் குதிரைகளின் கனைப்பு சத்தமும் கேட்க சகிக்காத கோர பெரும் சத்தமாக அந்த காட்டுக்குள் எதிரொலித்தது. அதே நேரம் ஆதவனை அழைத்துக் கொண்டு குடிசைக்குள் நுழைந்ததும் கதவை தாழ்பால் இட்ட மோகனா சண்டை ஆரம்பித்ததும் எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த குடிசைக்குள் இருந்த குட்டீட்டியை எடுத்து குடிசையின் பின்பக்க மண் சுவரை இடிக்கத் தொடங்கினாள். அடுத்த சில நிமிடங்களில் குடிசையின் சுவர் இடிந்து விழுந்து விட்டது. நிம்மதி பெருமூச்சை வெளியேற்றியவள், ஆதவா வா, இதுதான் தக்க சமயம், நாம் இங்கிருந்து தப்பிச் சென்று விடலாம் என்று சொன்னாள். உடம்பு வலியை பல்லை கடித்துக் கொண்டு பொறுத்து கொண்டவன் தரையில் கையை ஊன்றி எழுந்து நின்றான். ஆதவனின் கையை எடுத்து தன் தோளின் மீது போட்ட மோகனா அவனை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றாள். தன் வலியை பொறுத்து கொண்டு ஒரு நாழிகை நேரம் நடந்த ஆதவனால் அதன் பின்னர் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. மோகனா, என்னால் இதற்கு மேல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. என் காலிலிருந்து இன்னும் ரத்தம் வழிந்து கொண்டே இருக்கிறது. நிறைய ரத்தம் வெளியேறியதால் என் உடல் மிகவும் பலவீனமாகிவிட்டது. என்னால் உனக்கு துணையாக இனி வர முடியாது. என்னை இங்கேயே விட்டுவிட்டு நீ மட்டும் எப்படியாவது சேர தேசத்திற்கு தப்பிச் சென்று விடு என்று ஆதவன் சொன்னான். என்ன சொன்னாய் ஆதவா? உன்னை இந்த காட்டில் நிர்கதியாக விட்டுவிட்டு நான் மட்டும் சேர தேசத்திற்கு தப்பிச் செல்ல வேண்டுமா? அப்படி செய்தால் நான் மித்திர துரோகி ஆகிவிட மாட்டேனா? என்னோடு வந்தால் உன் உயிருக்கு ஆபத்து நேரிடும் என்று தெரிந்த போதும் என் மீது நீ கொண்ட நட்புக்காக உன் உயிரை துச்சமென கருதி எனக்கு துணையாக வந்தாயே. அப்படிப்பட்ட உன்னை இந்நிலையில் தனியாக விட்டுவிட்டு நான் மட்டும் எப்படி தப்பி போவேன்? முடியாது, ஒருபோதும் நான் அப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன் என்று மோகனா உறுதியாகச் சொன்னாள். மோகனா, நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொள். என் காயத்திற்கு வைத்தியம் பார்க்காமல் என்னால் இனி பயணம் செய்ய முடியாது. அதே சமயம் நீ இந்த தேசத்தில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு ஆபத்து. அதனால் தான் சொல்கிறேன், என்னை பற்றி கவலைப்படாமல் நீ சென்று விடு. நான் எப்படியாவது ஊர் போய் சேர்ந்து என் காயத்திற்கு வைத்தியம் பார்த்துக் கொள்கிறேன். சரி ஆதவா, நீ இவ்வளவு தூரம் சொல்வதால் நான் உன்னை விட்டுவிட்டு தனியாக சேர தேசத்தை நோக்கி பயணிக்கிறேன். ஆனால் அதற்கு முன் உன்னை ஒரு பாதுகாப்பான இடத்தில் சேர்ப்பித்து உனக்கு வைத்தியம் பார்க்க ஆவணம் செய்துவிட்டுத்தான் செல்வேன். மோகனா, எனக்கு வைத்தியம் பார்க்க வேண்டுமென்றால் நாம் நம் நகருக்குத்தான் திரும்ப வேண்டும். நீ மீண்டும் நம் நகருக்குள் நுழைவது என்பது சிங்கத்தின் குகைக்குள் நுழைவதற்கு ஒப்பானது. அதன் பின்னர் உன்னால் அந்த குகைக்குள் இருந்து தப்பித்து வர இயலுமா என்று எனக்கு தெரியவில்லை. எனக்காக இவ்வளவு பெரிய ஆபத்தில் நீ மீண்டும் சிக்கிக்கொள்ள வேண்டுமா? எவ்வளவு பெரிய ஆபத்தை சந்திக்க நேர்ந்தாலும் சரி, உன்னை பாதுகாப்பான இடத்தில் சேர்ப்பித்து விட்டுத்தான் நான் செல்வேன் என்று மோகனா உறுதியாக சொன்னாள். இனி மோகனாவின் பிடிவாதத்தை தளர்த்த முடியாது என்றுணர்ந்த ஆதவன் மெல்ல அவள் தோளில் சாய்ந்தபடி நடக்கத் துவங்கினான். காட்டின் எல்லை முடிவடைந்து நகரத்தின் சாலையை அவர்கள் அடைந்ததும், மோகனா, நீ முதலில் உன் முந்தானையால் முகத்தை மூடு. யாராவது உன் முகத்தை பார்த்து விட்டால் பெரிய பிரச்சனையாகிவிடும் என்று ஆதவன் சொன்னான். ஆதவன் அப்படி சொன்னதும் மோகனா உடனடியாக தன் முந்தானையால் முகத்தை மூடிக்கொண்டாள். யார் கண்ணிலும் படாமல் அவனை அழைத்துக் கொண்டு தாசிகள் வசிக்கும் வீட்டை நோக்கிச் சென்றாள். ஆதவனுடன் அந்த வீட்டிற்குள் வந்தவள் நடுக்கூடத்தில் அமர்ந்திருந்த பெண்மணியை பார்த்து பணிவுடன் வணங்கினாள். அந்த பெண்மணிக்கு 40 வயதிலிருந்து 50 வயதுக்குள் இருக்கலாம். அவரின் முகத்தசைகள் லேசாக சுருங்கத் தொடங்கியிருந்தன. முகம் முழுவதும் மஞ்சள் பூசி நெற்றியின் நடுவில் பெரிய பொட்டிட்டிருந்தவர் பார்ப்பதற்கு லட்சுமி கடாட்சமாக இருந்தார். அவரை பார்த்த மோகனா, இந்த வயதிலேயே இவ்வளவு அழகாக இருக்கிறாரே,
நிச்சயம் இளம் பிராயத்தில் ஆண்களின் மனதை கொள்ளை கொள்ளும் அழகு ரதியாகத்தான் இருந்திருப்பார் என்று நினைத்தாள். மோகனாவையும் ஆதவனையும் பார்த்த மங்களம், யார் நீங்கள் என்று கேட்டார். அம்மா, நாங்கள் வழிப்போக்கர்கள். வரும் வழியில் இவருக்கு காலில் அடிபட்டு காயம் ஏற்பட்டுவிட்டது. இவருக்கு உடனடியாக வைத்தியம் பார்த்தாக வேண்டும். இங்கே தங்கி இவருக்கு வைத்தியம் பார்க்க உதவி செய்ய முடியுமா என்று மோகனா மெல்லிய குரலில் கேட்டாள். ஆஹா, என்ன ஒரு அற்புதமான குரல்! கேட்கும் போதே காதில் தேனாறு பாய்கிறது. குரலே இவ்வளவு அற்புதமாக இருக்கிறதென்றால் இவளின் முகம் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று யோசித்த மங்களம், நிச்சயம் நான் உங்களுக்கு உதவி புரிகிறேன் பெண்ணே. ஆனால் அதற்கு முன்னர் நீ யார் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் உன் முகத்தை மறைத்திருக்கும் முந்தானையை விலக்கி உன் முகத்தை எனக்கு காட்டு என்று சொன்னார். மோகனாவிற்கு சற்று தயக்கமாக இருந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தவள் அவரைத் தவிர அங்கு வேறு யாரும் இல்லை என்பதை கண்டு கொண்ட பிறகு மெதுவாக தன் முகத்தில் இருந்த முந்தானையை விலக்கினாள். மோகனாவின் சௌந்தரியமான முகத்தை பார்த்த மங்களம் பிரமிப்பில் ஆழ்ந்துவிட்டார். ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறாள்! இவ்வளவு அழகையும் அதன் மதிப்பு தெரியாமல் வீணடித்துக் கொண்டிருக்கிறாளே. எப்படியாவது இவளை பயன்படுத்தி நாம் பெரும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று உள்ளுக்குள் கணக்கிட்டவர், சரி மகளே, நிச்சயம் நான் உனக்கு உதவுகிறேன். ஆனால் நான் செய்யும் உதவிக்கு பிரதி உபகாரமாக நீயும் எனக்காக ஒன்று செய்ய வேண்டும். செய்வாயா என்று கேட்டார். என்ன உதவி வேண்டும் சொல்லுங்கள். என்னால் முடிந்தால் நான் நிச்சயம் செய்கிறேன் என்று மோகனா சொன்னாள். அதை பற்றி பிறகு சொல்கிறேன். உன் அருகில் இருப்பவன் நிற்பதற்கு மிகவும் சிரமப்படுகிறான். அதோ அந்த அறையில் சற்று நேரம் அவனை ஓய்வாக படுக்கச் சொல் என்று வலதுபுறம் இருந்த அறையை காட்டி கரிசனமாக சொன்னார். அவரின் கரிசனத்தை உண்மை என்று நம்பிய மோகனா, மிக்க நன்றி என்று சொன்னவள் ஆதவனை அழைத்துக் கொண்டு அவர் சுட்டிக்காட்டிய அறையை நோக்கிச் சென்றாள். செல்பவளை பார்த்து நயவஞ்சக புன்னகை புரிந்தவர் அவளிடம் எப்படி சம்மதம் வாங்குவது என்று திட்டமிடத் தொடங்கினார். ஆதவனை ஓய்வாக படுக்க வைத்துவிட்டு திரும்பி வந்த மோகனா, அம்மா, என்னிடம் ஏதோ உதவி கேட்டீர்களே, அது என்னவென்று சொல்ல முடியுமா என்று பதவிசாக கேட்டாள். அதே சமயம் மீனா குமாரி அமர்ந்து வந்த பல்லக்கு மங்களத்தின் வீட்டின் முன்பு இறக்கப்பட்டது. பெரிதாக ஒன்றுமில்லை மகளே. இன்றைக்கு நான் ஒரு பெரிய நடன நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதற்காக பல செல்வந்தர்களுக்கும் வணிகர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தேன். ஆனால் நடன நிகழ்ச்சியில் ஆட வேண்டிய பெண்ணிற்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. அவளுக்கு மாற்றாக வேறு யாரை ஆட வைக்கலாம் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் தெய்வம் அனுப்பிய தேவதையாய் நீ இங்கு வந்தாய். உன் நடையில் இருக்கும் நளினத்தை வைத்தே நீ நடனம் பயின்றவள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அதுதான் அந்த பெண்ணிற்கு பதிலாக இன்று நீ அந்த நிகழ்ச்சியில் நாட்டியம் ஆடுகிறாயா என்று உன்னிடம் உதவி கேட்க நினைத்தேன் என்று தேனினும் இனிய குரலில் மங்களம் சொன்னார். அவர் சொன்னதை கேட்டதும் ஒரு நொடி திகைத்த மோகனா, என்னது, பல செல்வந்தர்களின் முன்பு நான் நாட்டியம் ஆட வேண்டுமா? உதவி கேட்டு வந்தவளிடம் இப்படி ஒரு காரியத்தை செய்ய சொல்வது நியாயமா? தங்களின் வயதிற்கு இது தகுந்த செயலா என்று கேட்டாள். நான் உன்னிடம் இதை கேட்டிருக்க கூடாதுதான் மோகனா. ஆனால் எனக்கு இப்போது வேறு மார்க்கம் இல்லை. அதனால் தான் என் மனசாட்சியை கொன்றுவிட்டு அப்படி கேட்டேன். இங்கே பாரம்மா, இன்றைய நிகழ்ச்சியில் நீ நடனமாட ஒப்புக்கொள்ளாவிட்டால் நான் அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டும். அப்படி செய்தால் பெரும் பண இழப்பு ஏற்படும். இதுவே இந்த நிகழ்ச்சி நடந்தால் நிகழ்ச்சிக்கு வரும் செல்வந்தர்கள் அனைவரும் பொற்காசுகளை அள்ளி வீசுவார்கள் என்று அவள் கூற கூற மோகனாவிற்கு தான் தவறான இடத்தில் நுழைந்து விட்டோம் என புரிய துவங்கியது. அந்த பொற்காசுகள் மட்டும் கிடைத்தால் இங்கிருக்கும் அனைத்து பெண்களும் இன்னும் சற்று சௌகரியமாக வாழ்வோம். என் இனப் பெண்கள் இன்னும் சற்று வசதியாக வாழ்வதற்காகத்தான் அம்மா நான் உன்னிடம் கெஞ்சி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆண்களின் மனம் கோணாமல் நடந்தால் நம் மடி நிறையும் என்று வராத கண்ணீரை துடைத்தபடி அவர் சொல்லிக் கொண்டிருந்த போதே அங்கு வந்த மீனா குமாரி, நீ நம் இனப்பெண்கள் வசதியாக வாழ்வதற்காக பாடுபடுகிறாயா? நல்ல வேடிக்கைதான். ஆமாம், இப்படியெல்லாம் இட்டுக்கட்டி பொய்யுரைத்து யாரின் மனதை கலைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டபடி வந்தாள். அடடே, மீனா குமாரியா, வா வா என்று மங்களம் வரவேற்றாள். முதலில் நான் கேட்டதற்கு பதில் சொல்லு மங்களம். யாரின் மனதை கலைத்துக் கொண்டிருக்கிறாய்?
என்று மீனாகுமாரி கேட்டாள். என்ன மீனாகுமாரி, என்னை பார்த்து இப்படி கேட்டுவிட்டாயே? என் வாயில் பொய்யே வராது என்று உனக்கு தெரியாதா? நீ என்னை பரிகாசம் செய்வதை பார்த்து இந்த பெண் உண்மை என்று நம்பிவிட்டால் என்ன ஆவது என்று கேலி பேச்சு பேசி மங்களம் சமாளிக்க முயன்றாள். எந்த பெண் என்று கேட்டபடி மோகனா இருந்த திசையை பார்த்த மீனாகுமாரி ஆச்சரியத்தில் தன் கண்களை அகல விரித்தாள். மோகனா, நீயா? நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று மீனாகுமாரி திகைப்புடன் கேட்டாள். மீனாகுமாரியை அங்கு பார்த்ததும் மோகனாவிற்கு பதற்றத்தில் வியர்க்கத் தொடங்கியது. அது 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 வந்து அவளால் கோர்வையாக பேச முடியவில்லை. மோகனாவின் நிலையை புரிந்து கொண்ட மீனாகுமாரி, மங்களம், நான் இவளிடம் சிறிது நேரம் தனியாக பேச வேண்டும். நீ இடத்தை காலி செய் என்று உத்தரவிட்டாள். மீனாகுமாரி, இந்த பெண்ணை உனக்கு தெரியுமா என்று மங்களம் ஆவலுடன் கேட்டாள். தெரியும் மங்களம், முதலில் நீ இங்கிருந்து கிளம்பு என்று அவள் அழுத்திச் சொன்னதும் மங்களம் உடனடியாக அங்கிருந்து அகன்றாள். மோகனாவின் முகத்தை ஆழ்ந்து பார்த்த மீனாகுமாரி, நீ காஞ்சி நகரத்தை விட்டு ஓடிச் சென்று விட்டதாக நான் கேள்வியுற்றேனே. பரத்தைகள் வாழும் கேளிக்கை விடுதியான இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டாள். மீனாகுமாரியின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் மோகனா தலை குனிந்தாள். எதற்காக தலை குனிகிறாய் மோகனா? நீ அப்படி ஒன்றும் பெரிய தவறு இழைக்கவில்லை. ராஜநர்த்தகி பதவியில் இருக்க நேர்ந்தால் என்னென்ன கடமைகளை நிறைவேற்ற வேண்டியிருக்கும் என்பதை அறிந்து கொண்டதால்தான் நீ ஓடிவிட்டாய் என்பது என் யூகம். ஒருவேளை அதுதான் உண்மை என்றால் நீ எடுத்தது நல்ல முடிவுதான். ஆனால் இன்னும் ஏன் இங்கேயே சுற்றிக் கொண்டிருக்கிறாய்? அரசரின் ஆட்களின் கண்ணில் நீ பட்டால் உன்னை அவர்கள் மீண்டும் அரண்மனைக்கு அழைத்துச் சென்று விடுவார்கள் என்று கரிசனத்துடன் சொன்னாள். தேவி, தங்களின் யூகம் சரிதான். ராஜநர்த்தகி பதவியில் இருக்க நேர்ந்தால் என்னென்ன கொடூரங்களை சந்திக்க நேரிடும் என்பதை தெரிந்து கொண்டதாலேயே நான் இந்த நகரத்தை விட்டு ஓடினேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக செல்லும் வழியில் என் நண்பனுக்கு அடிபட்டு விட்டது. அவனுக்கு சிகிச்சை அளித்தால் மட்டுமே பயணத்தை தொடர முடியும் என்ற நிலை. அதனால்தான் ஊரின் எல்லையில் இருந்த ஜன நடமாட்டம் அதிகமில்லாத இடமான இங்கு வந்து அடைக்கலம் புகுந்தோம். மோகனா, நீ நினைப்பது போல இந்த இடம் பாதுகாப்பானது அன்று. அரசரின் ஆட்கள் எப்போது வேண்டுமானாலும் இங்கு வரக்கூடும். அதனால் நீ முதலில் இங்கிருந்து கிளம்பு. உன் நண்பனுக்கு சிகிச்சை அளித்து அவனை குணப்படுத்துவது என்னுடைய பொறுப்பு. ஆனால் நீ தனியாக செல்வது உசிதமல்ல. நீ காணாமல் போனதிலிருந்து கெடுபிடிகள் அதிகமாகிவிட்டன. மக்களிடம் அது குறித்து கேள்வி எழுந்துவிடக் கூடாது என்று வேற்று நாட்டு ஒற்றன் நகருக்குள் புகுந்து விட்டதாக கதையை பரப்பியுள்ளனர். நீ ஓடிச் சென்று விட்ட விஷயம் குறித்து யாரும் மூச்சு கூட விடவில்லை. அவர்கள் உன்னை சீக்கிரமே தேடி கண்டுபிடித்து மீண்டும் அரண்மனைக்கு அழைத்துச் செல்வதில் உறுதியாக இருக்கின்றனர். ஒன்று செய், நான் வந்த பல்லக்கு வெளியேதான் இருக்கிறது. நீ உன் முகத்தை முக்காடிட்டு மறைத்துக் கொண்டால் உன்னை என்னுடைய பல்லக்கில் கொண்டு சென்று இந்த நகரின் எல்லையை தாண்டி அடுத்த நகரில் விட்டுவிடச் சொல்லி என்னுடைய ஆட்களிடம் சொல்கிறேன். என்ன சொல்கிறாய் என்று மீனாகுமாரி கேட்டாள். தேவி, உங்கள் அன்புக்கு நன்றி. ராஜ நர்த்தகிகளின் ரணம் புரியாமல் தங்களை நிந்தித்து விட்டேன். என்னை மன்னியுங்கள் என்று கைகூப்பி கண்ணீரோடு கூறினாள் மோகனா. அவளை அணைத்துக் கொண்ட மீனாகுமாரி, அழாதே மகளே, விதியை வெல்ல யாரால் முடியும்? ஊருக்கு வெளியே இருக்கும் இந்த விடுதியில் ஆண்களின் காம இச்சைக்கு இரையாக தங்களையே அர்ப்பணிக்கும் இங்குள்ள பெண்களின் பலர் முன்னாள் ராஜ நர்த்தகிகளாக இருந்தவர்கள்தான். அழகும் இளமையும் இருக்கும் வரை அதிகாரத்தில் இருப்போருக்கும் செல்வந்தர்களுக்கும் நாம் போகப் பொருட்கள். நாம் அதை இழந்தவுடன் வேண்டாத செல்லா காசுகளாக தெருக்களில் வீசப்படுவோம். இதை உனக்கு சொல்லி புரிய வைக்க எனக்கு அவகாசம் கிடைக்காததால் வந்த வினை இது என்று ஆறுதல் கூறினாள். மன்னியுங்கள் தேவி, என் அவசர குணம் எல்லோரையும் ஆபத்தில் சிக்க வைத்துவிட்டது. தேவி, என்னுடைய ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் விடையளியுங்கள். என் தந்தை முத்தரையரும் என் குரு கலியரும் எப்படி இருக்கின்றனர்? இது அர்த்தமற்ற கேள்வி மோகனா. அவர்கள் இருவரும் சேர்ந்து திட்டமிட்டு உன்னை தப்புவித்திருக்கின்றனர். அப்படி இருக்கும்போது அவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் என்று உனக்கு தெரியாதா என்ன? உன் தந்தை முத்தரையரை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டனர். கலியரை கைது செய்தால் நீ காணாமல் போன செய்தி பரவிவிடக் கூடும் என்பதால் அவரை யாருக்கும் தெரியாமல் வீட்டுக் காவலில் வைத்திருக்கின்றனர். மீனாகுமாரி சொன்னதை கேட்டதும் மோகனா அதிர்ந்து நின்றாள்.
அதிர்ந்து போய் நின்று கொண்டிருந்த மோகனாவை பார்த்த மீனாகுமாரிக்கு அவள் மேல் பரிதாபம் தோன்றியது. உன் மனதின் வேதனை எனக்கு புரிகிறது மோகனா. நீ முதலில் இங்கிருந்து புறப்படு. உன் நண்பனுக்கு கால் குணமானதும் உன்னைப் போலவே அவனையும் நான் இந்த நகரை விட்டு எங்காவது பத்திரமாக அனுப்பி வைத்து விடுகிறேன். நாங்கள் சிக்கிய புதைக்குழியில் நீயும் சிக்கிவிடாதே. உடனே இங்கிருந்து புறப்படு என்று மீனாகுமாரி அவசரப்படுத்தினாள். மீனாகுமாரி சொன்னதை கேட்டு சிறிது நேரம் யோசித்த மோகனா கண்களை துடைத்துவிட்டு, சரி, நான் புறப்படுகிறேன். வாருங்கள், அரண்மனைக்கு செல்லலாம். மோகனா சொன்னதை கேட்டதும் திகைத்து நின்றாள் மீனாகுமாரி. என்னது, அரண்மனைக்கா? மோகனா, நீ என்ன பேசுகிறோம் என்று புரிந்துதான் பேசுகிறாயா? ஆமாம், என்னை சேர்ந்தவர்கள் அனைவரையும் துன்பக் கடலில் தத்தளிக்க விட்டுவிட்டு நான் மட்டும் எங்காவது சென்று எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? ராஜ நர்த்தகி போட்டியில் கலந்து கொள்ள முடிவெடுத்தது நான். அந்த போட்டியில் சிறப்பாக ஆடி அந்த பதவியை பெற நினைத்ததும் என்னுடைய முடிவுதான். அப்படி இருக்க அதற்கான பின்விளைவுகளை சந்திக்க பயந்து புறமுதுகு காட்டி ஓடுவதை விட வருபவற்றை எதிர்கொள்வதே உத்தமம், தீர்மானமாக சொன்னாள் மோகனா. முட்டாள்தனமாக எதையாவது உளராதே மோகனா. நீ இப்போது அரண்மனைக்கு சென்றால் ராஜ நர்த்தகிக்கான கடமைகளை செய்தே தீர வேண்டும். உன்னால் அதை தவிர்க்க இயலாது. அதன்பின் உன் வாழ்க்கை முழுவதும் ஆண்களின் காம இச்சையை தீர்க்கும் ஒரு போக பொருளாகத்தான் நீ இருக்க நேரிடும். அப்படி ஒரு நிலை உனக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றுதான் நான் உன்னை இங்கிருந்து கிளம்ப சொல்கிறேன். தயவு செய்து நான் சொல்வதை கேள். நீங்கள் சொல்வது சரிதான். ஒருவேளை உங்களின் பேச்சை கேட்டு நான் இங்கிருந்து தப்பிச் சென்றால் நான் ஒருத்தி தப்பி பிழைக்க இயலும். ஆனால் அடுத்த சில வருடங்களில் மீண்டும் என்னை போன்ற இன்னொரு அபலை பெண் ராஜ நர்த்தகி ஆவாள். அவளும் ஆண்களின் இச்சையை தீர்க்கும் போக பொருளாகத்தான் மாறுவாள். அவளை யார் இந்த புதைக்குழியிலிருந்து காப்பாற்றுவார்கள்? இது என்ன கேள்வி மோகனா? எப்படி இருந்தாலும் யாரோ ஒரு பெண் ராஜ நர்த்தகியாக ஆகித்தான் தீர வேண்டும். அதுதானே தொன்று தொட்டு இருக்கும் வழக்கம். அதைத்தான் தவறு என்று சொல்கிறேன் நான். ஒரு பெண்ணை ஆண்களின் இச்சையை தீர்க்கும் போக பொருளாக்கி அவளின் வாழ்க்கையை அழிக்கும் உரிமையை இவர்களுக்கு யார் கொடுத்தது? தொன்று தொட்டு வருவதாலேயே அந்த வழக்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற அவசியமில்லையே. சில வழக்கங்கள் வழக்கொழிந்து போனால்தான் சமுதாயத்திற்கு நல்லது. ஒரு பெண்ணை காட்சி பொருளாக காம இச்சைகளை தீர்க்கும் பொம்மைகளாக பயன்படுத்தும் இந்த வழக்கத்தை ஒழிப்பதற்கு நான் என்னால் முடிந்தவரை போராடப் போகிறேன். அதனால்தான் இப்போது அரண்மனைக்கு திரும்பிச் செல்லும் முடிவை எடுத்திருக்கிறேன். இனி ஒரு ராஜ நர்த்தகி இங்கு உருவாகக் கூடாது. இது என் சலங்கைகளின் மீது சத்தியம் என்று கண்களில் கனலுடன் சொன்னாள் மோகனா. மோகனா பேசுவதை கேட்டு மீனாகுமாரியின் உடல் சிலிர்த்தது. கைலாயத்திலிருந்து பரமேஸ்வரியே இறங்கி வந்து மோகனாவின் ரூபத்தில் பேசுவதைப் போல அவள் உணர்ந்தாள். இனி சதிராட்டம் துவங்கும். அரண்மனைக்கு திரும்புவதில் நீ இவ்வளவு உறுதியாக இருக்கும்போது நான் உன்னை தடுக்க முயற்சிப்பதில் பிரயோஜனமில்லை. ஆனால் ஒன்று மோகனா, அரண்மனைக்கு நீயாகத்தான் திரும்பியதாக இருக்க வேண்டுமே தவிர அரசரின் ஆட்கள் உன்னை கண்டுபிடித்து அழைத்துச் சென்றதாக இருக்கக்கூடாது என்று மீனாகுமாரி மோகனாவிடம் சொன்னாள். ஏன் தேவி அவ்வாறு கூறுகிறீர்கள்? மோகனா, நீ ஏற்கனவே அரண்மனையிலிருந்து தப்பிச் சென்று மிகப்பெரிய தவறு இழைத்திருக்கிறாய். நீ மனம் திரும்பி வந்ததாக சொல்லி அரசரிடம் மன்னிப்பு வேண்டினால் அவர் உன்னை மன்னிக்க சாத்தியக்கூறு அதிகம். அதற்காகத்தான் சொல்கிறேன். அதே சமயம் அரசரை சந்திக்கும் முன்பு யாரும் உன்னை கண்டுகொள்ளாதபடி நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் தேவி? மோகனா, அரசர் ஏற்கனவே உன் மீது மிகுந்த கோபத்தில் இருப்பார். ஒருவேளை நீ திரும்பிச் செல்லும் வழியில் மக்கள் கண்களில் பட்டுவிட்டால் நீ அரண்மனையிலிருந்து ஓடிச் சென்ற செய்தி மக்களுக்கு தெரிந்துவிடும். அவர் மறைக்க முயற்சித்த செய்தி உன்னால் வெளிப்பட்டதை அறிந்தால் அவரின் கோபம் இன்னும் அதிகரித்து விடாதா? அதன் பின்னர் அவர் எப்படி உன்னை மன்னிப்பார்? தாங்கள் சொல்வதும் சரிதான். ஆனால் என் அடையாளத்தை மறைத்து நான் எப்படி அரண்மனைக்குள் சென்று அரசரை சந்திப்பது என்று கையை பிசைந்தபடி மோகனா கேட்டாள். அதற்கு என்னிடம் ஒரு அருமையான யோசனை உள்ளது. என் அருகில் வா, நான் அதை உன் காதில் சொல்கிறேன் என்று மீனாகுமாரி சொன்னாள். மோகனா அவள் அருகில் சென்றதும் மீனாகுமாரி அவள் காதில் கிசுகிசுத்தாள். மீனாகுமாரி சொன்ன யோசனையை கேட்டதும் மோகனாவின் முகம் பூவாய் மலர்ந்தது. அருமையான யோசனை. எனக்காக இவ்வளவு தூரம் உதவும் தங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று தெரியவில்லை என்று மோகனா தழுதழுக்க சொன்னாள்.
உன்னிடம் கைமாறி எதிர்பார்த்து நான் இதையெல்லாம் செய்யவில்லை மோகனா. உன்னை என் தோழியாக கருதியதால் தான் உதவி செய்கிறேன். நீயும் என்னை வேற்று மனுஷியாக கருத வேண்டியதில்லை. உன் தோழியாக நினைத்துக்கொள் என்று சொன்ன மீனா குமாரி மோகனாவை அணைத்துக் கொண்டாள். முன்னிரவு நேரம். மீனா குமாரியின் பல்லக்கை பார்த்ததும் கோட்டை கதவு திறந்துவிட்ட வீரர்கள் அவளின் ஆட்களுடன் புதிதாக வந்த கிழவியை மட்டும் தடுத்து நிறுத்தினர். ஏய் கிழவி, யார் நீ? கூட்டத்தோடு கூட்டமாக உள்ளே செல்ல முயற்சிக்கிறாயா என்று ஒருவன் அதட்டினான். ஐயோ, நான் வசமாக மாட்டிக்கொண்டேன் போலவே என்று மோகனா நினைக்கும் போதே, வீரர்களே, எனக்கு சேவகம் செய்ய நான் தான் அந்த வயதான மருத்துவச்சியை என்னுடன் அழைத்து வந்தேன். அவரை உள்ளே வர அனுமதியுங்கள் என்று பல்லக்கின் திரையை திறந்து மீனா குமாரி வீரர்களிடம் ஆணையிட்டாள். சரி தேவி என்று சொன்ன வீரர்கள் மோகனாவை உள்ளே செல்ல அனுமதித்தனர். மோகனாவின் அடையாளத்தை மறைக்க கிழவி போல மாறுவேடம் பூண செய்து மீனா குமாரி அவளை தன்னுடன் அழைத்து வந்திருக்கிறாள். தன் அரண்மனையை அடைந்ததும் பல்லக்கை விட்டு இறங்கிய மீனா குமாரி மோகனாவை அழைத்துக் கொண்டு தன் அறைக்குச் சென்றவள் முதலில் கதவை சாத்தினாள். எங்கே அந்த வீரர்களிடம் மாட்டிக்கொள்வோமோ என்று நான் மிகவும் பயந்து விட்டேன். தக்க சமயத்தில் தாங்கள் என்னை காப்பாற்றி விட்டீர்கள் என்று மோகனா சொன்னாள். அனைவராலும் அரண்மனைக்குள் நுழைந்துவிட முடியாது மோகனா. கோட்டை கதவை காவல் காக்கும் வீரர்களின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு அரண்மனைக்குள் நுழைவது இலகுவான காரியமல்ல. சரி, அதை விடு. இப்போது முன்னிரவு நடந்து கொண்டிருக்கிறது. நடுஜாமமானதும் நாம் நம் திட்டத்தை செயல்படுத்தலாம். அதற்குள் நீ சற்று நேரம் இளைப்பாரு என்று மீனா குமாரி கரிசனத்துடன் சொன்னாள். நடுஜாமத்தில் மோகனா இருந்த அறைக்கு வந்த மீனா குமாரி, மோகனா, நேரமாகிவிட்டது, சீக்கிரம் எழுந்திரு என்று உறங்கிக் கொண்டிருந்த மோகனாவை எழுப்பினாள். என் பின்னே வா என்று சொன்ன மீனா குமாரி மோகனாவை அழைத்துக் கொண்டு தன் அறையின் பின்பக்க கதவு வழியாக தன் மாளிகையின் தோட்டத்திற்கு வந்தவள் ஒதுக்குப்புறமாக இருந்த இருளடைந்த மாளிகையின் முன்பு நின்றாள். மோகனா, இந்த மாளிகைக்குள்தான் அந்த ரகசிய பாதை உள்ளது. இதன் வழியே சென்றால் நான் சொன்ன இடத்தை நீ அடைந்து விடலாம். அதன் பிறகு அனைத்தும் உன் கையில்தான் உள்ளது. கவனமாக இரு. இந்தா, இந்த பெட்டியில் நான் சொன்ன மூலிகை இருக்கிறது. சரியான தருணத்தில் பயன்படுத்திக் கொள் என்று சொன்னபடி அந்த பெட்டியை மோகனாவிடம் கொடுத்தவள் அந்த மாளிகையின் பிரம்மாண்ட கதவுக்குள் இருந்த ஒரு சிறிய கதவை திறந்தாள். அந்த பெட்டியை வாங்கிக் கொண்ட மோகனா, சரி தேவி, நான் கவனமாக இருக்கிறேன் என்றாள். மோகனாவின் கையில் ஒரு தீப்பந்தத்தை கொடுத்த மீனா குமாரி, பாதையில் ஆங்காங்கு பூச்சிகள் தென்படும். அதை பார்த்து பயந்து விடாதே. ஒருவேளை நீ பயந்து போய் சத்தம் போட்டாய் என்றால் வீரர்களிடம் மாட்டிக்கொள்வாய் என்று அக்கறையுடன் சொன்னாள். மனித உருவில் மிருகங்கள் வாழ்வதை அறிந்து கொண்ட பிறகு பூச்சிகளை பார்த்தா நான் பயந்துவிடப் போகிறேன் என்று விரக்தியுடன் சொன்ன மோகனா, சரி, நான் புறப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு ரகசிய பாதையில் செல்லத் தொடங்கினாள். யாராவது தங்களை கவனித்து விட்டார்களா என்று சுற்றும் முற்றும் பார்த்து உறுதிப்படுத்திய மீனா குமாரி பின்னர் அந்த சிறிய கதவை அடைத்துவிட்டு தன் மாளிகைக்கு திரும்பினாள். அந்த ரகசிய பாதை வழியாக வந்த மோகனா இறுதியில் அரசரின் மாளிகைக்கு பின்னால் இருக்கும் தோட்டத்தை வந்தடைந்தாள். யாரும் பார்க்கும் முன் பாதையை அடைந்தவள் தோட்டத்தில் இருந்த புதர் அருகில் ஒளிந்து கொண்டு வீரர்கள் எங்கெங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று கவனித்தாள். வீரர்களிடம் பிடிபடாமல் எப்படி அரசரை சென்று சந்திப்பது என்று சிறிது நேரம் திட்டம் தீட்டியவள் ஒரு வழியாக அனைத்து வீரர்களின் கண்களிலும் மண்ணை தூவிவிட்டு அரசரின் அறைக்குள் நுழைந்து விட்டாள். அவள் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தபோது அரசர் உறங்காமல் அங்கும் இங்கும் நடைபயின்றபடி இருந்தார். தன் அறை கதவை திறந்து கொண்டு யாரோ வருவதை உணர்ந்த நந்திவர்மன், யாரது என்று கர்ஜித்தபடி திரும்பி பார்த்தபோது அங்கு நின்றிருந்த மோகனாவை கண்டு ஒரு நொடி திகைத்தவர் பின்னர் கோபத்தில் பற்களை நரநரவென்று கடித்தார். அரசரின் கோப முகத்தை பார்த்ததும் மோகனாவிற்கு பயத்தில் கை கால்கள் எல்லாம் நடுங்கின. இருந்தாலும் மனதில் இருக்கும் தைரியத்தை ஒன்று திரட்டியவள்
பிரபு, தாங்கள் நிச்சயம் என் மீது கோபமாக இருப்பீர்கள் என்று அறிவேன். என்னை மன்னித்து விடுங்கள். அறியாத பெண். தாங்கள் எனக்கு கொடுத்த பதவி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி அறியாமல் பயந்து போய் ஓடிவிட்டேன். இப்போது தெரிந்துவிட்டதா? அதனால்தான் திரும்பி வந்தாயா என்று பரிகாசமாக கேட்ட அரசர், அல்லது எப்படியும் என் வீரர்களிடம் பிடிபட்டுக் கொள்வோம் என்று தெரிந்ததால் திரும்பி வந்தாயா என்றார். இல்லை அரசே, நான் செய்தது மிகப்பெரிய பிழை என்று உணர்ந்ததாலேயே திரும்பி வந்தேன். நான் ஓடிச் சென்று விட்ட செய்தியை அனைவரும் அறிந்து கொண்டால் எவ்வளவு பிரச்சனைகளை நம் தேசம் சந்திக்க நேரிடும் என்பதை புரிந்து கொண்டதால் திரும்பி வந்தேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்ன மோகனா அரசரின் காலில் விழுந்து மன்னிப்பு வேண்டினாள். என்ன காரியம் செய்கிறாய் பெண்ணே? முதலில் எழுந்திரு. தாங்கள் என்னை மன்னிக்கும் வரை நான் தங்கள் பாதத்தை விடப்போவதில்லை. சரி சரி, நான் உன்னை மன்னித்து விட்டேன். எழுந்திரு. மிக்க நன்றி பிரபு. இங்கே பார், ஏதோ அறியா பெண், தெரியாமல் தவறு செய்து விட்டாய். தவறை உணர்ந்து நீயாகவே திரும்பியும் வந்துவிட்டாய். அதற்காகத்தான் நான் உன்னை மன்னித்தேன். இனி ஒருமுறை இதே தவறை நீ செய்தால் யாருக்கும் தெரியாமல் உன்னை கொன்று புதைத்துவிட்டு ராஜநர்த்தகி நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டாள் என்று மக்களிடம் அறிவித்து விடுவேன். இனியாவது புத்திசாலித்தனமாக நடந்து கொள். என் உயிர் உள்ளவரை அதே பிழையை நான் மீண்டும் இழைக்க மாட்டேன். நீங்கள் தாராளமாக என்னை நம்பலாம் என்று சொன்ன மோகனா, ஐயா, என்னை மன்னித்த கருணாமூர்த்தியான தாங்கள் அப்படியே இந்த அபலையின் 2 கோரிக்கைகளையும் கேட்டு நிறைவேற்ற வேண்டும் என்றாள். நிறைவேற்றுவேன் என்று என்னால் வாக்கு கொடுக்க முடியாது பெண்ணே. என்ன கோரிக்கை என்று முதலில் சொல். அதன் பிறகு அதை நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்று நான் சொல்கிறேன். பிரபு, என்னை தப்பிவித்த குற்றத்திற்காக என் தந்தையை தாங்கள் சிறையில் அடைத்து விட்டீர்கள் என்று நான் கேள்வியுற்றேன். தயவு செய்து அவரை விடுவிக்க முடியுமா என்று மோகனா கெஞ்சலாக கேட்டாள். ஓ, உன் தந்தை சிறையில் இருக்கும் விஷயத்தை கேள்விப்பட்டு அவரை விடுவிப்பதற்காகத்தான் நீ திரும்பி வந்திருக்கிறாயா? தவறை உணர்ந்து வரவில்லையா? இல்லை பிரபு, தாங்கள் நினைப்பது போல எதுவும் இல்லை. நான் மனம் மாறித்தான் திரும்பி வந்திருக்கிறேன். தயவு செய்து என்னை நம்புங்கள். ஒரு மகளாக என் தந்தை சிறையில் இருப்பதை சகிக்க முடியாமல் தான் என் தந்தையை விடுவிக்கும்படி நான் தங்களிடம் கேட்டேன். மற்றபடி நான் திரும்பி வந்ததற்கும் இதற்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. நல்லது. ஆனால் என்னால் உன் கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது மோகனா. ஏன் பிரபு? என்மேல் இன்னும் தங்களுக்கு நம்பிக்கை பிறக்கவில்லையா? அப்படியெல்லாம் இல்லை மோகனா. உன் அப்பாவை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று நானும் அமைச்சர்களும் இணைந்துதான் முடிவெடுத்தோம். நீ கேட்கிறாய் என்பதற்காக உன் தந்தையை விடுவிக்கும் முடிவை நான் மட்டும் தனியாக எடுக்க முடியாது. அமைச்சர்களுடன் ஆலோசித்த பிறகுதான் அதை பற்றி முடிவெடுக்க முடியும். அப்படியானால் என் தந்தையை ஒருமுறை பார்க்க வேண்டும். அதற்காகவாவது என்னை அனுமதியுங்கள். சில நொடிகள் யோசித்த நந்திவர்மன், சரி மோகனா, உன் தந்தையை நீ சென்று பார்க்க நான் அனுமதிக்கிறேன் என்று சொன்னவர் தன் கைகளை தட்டினார். அடுத்த நொடி வெளியே நின்று கொண்டிருந்த வீரர்கள் சிலர் அவர் அறைக்குள் வந்தனர். வீரர்களே, முத்தரையரை காண்பதற்காக மோகனாவை சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லுங்கள். உத்தரவு பிரபு என்று சொன்ன வீரர்கள் மோகனாவை அழைத்துக் கொண்டு சிறைச்சாலைக்கு சென்றார்கள். சிறைச்சாலைக்குள் நுழைந்ததும் மோகனா அங்கிருந்த சூழ்நிலையை நோட்டமிடத் தொடங்கினாள். நடுச்சாமம் என்பதால் வீரர்கள் குறைந்த அளவிலேயே காவல் பணியில் ஈடுபட்டிருந்தனர். நட்ட நடுராத்திரியில் ராஜ நர்த்தகியை பார்த்ததும் வீரர்கள் அனைவரின் முகமும் பளிச்சிட்டன. அவளை பார்த்து வாயில் எச்சில் ஒழுக நின்று கொண்டிருந்த வீரர்களை தன்னருகே வருமாறு அழைத்த மோகனா, அவர்கள் அனைவரும் அவள் அருகில் வந்ததும் தன் மூக்கை மூடிக்கொண்டு தன் மடியில் ஒளித்து வைத்திருந்த மூலிகை பொடியை எடுத்து அவர்கள் அனைவரின் முகத்திலும் வீசினாள். அடுத்த நொடி வீரர்கள் அனைவரும் மயங்கி விழுந்தனர். பின்னர் ஒரு வீரனின் இடையில் இருந்த கொத்து சாவியை எடுத்து
தன் தந்தையை அடைத்து வைத்திருக்கும் சிறை கதவின் பூட்டை அவள் திறந்தாள். அதுவரை தரையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த முத்தரையர் சத்தம் கேட்டு கண் விழித்தார். மோகனாவை அங்கு பார்த்ததும் ஒரு நொடி திகைத்தவர், "மகளே மோகனா, நீ எப்படி இங்கு வந்தாய்?" என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். "அது பற்றி இப்போது விரிவாக சொல்ல நேரமில்லை தந்தையே. முதலில் நாம் இங்கிருந்து சென்றாக வேண்டும். சீக்கிரம் என்னோடு புறப்படுங்கள்" என்று சொன்னவள் சிறைச்சாலையை விட்டு வெளியேறத் தொடங்கினாள். முத்தரையர் தன் மகளை பின்தொடர்ந்து சென்றார். சிறைச்சாலைக்கு அருகே இருந்த ரகசிய பாதை இருக்கும் இடத்திற்கு முத்தரையரை அழைத்துக் கொண்டு வந்த மோகனா, "தந்தையே, இந்த ரகசிய பாதை வழியாக சென்றால் காஞ்சி நகரத்தின் எல்லைக்கு சென்று விடலாம். தாங்கள் உடனடியாக புறப்படுங்கள்" என்றாள். "என்னது, நான் மட்டும் செல்ல வேண்டுமா? அப்போது நீ என்னோடு வரவில்லையா?" "இல்லை தந்தையே, என்னால் தற்போது தங்களோடு வர முடியாது." "நீ இல்லாமல் நான் செல்ல மாட்டேன் மோகனா. நீயும் என்னோடு வா." "தயவு செய்து நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள் தந்தையே. உங்களை கைது செய்து கொடுமைப்படுத்தும் விஷயம் பற்றி கேள்வியுற்றதனாலேயே நான் அரண்மனைக்கு திரும்பி வர நேர்ந்தது. நீங்கள் இப்போது தப்பிச் செல்லுங்கள். நானும் தக்க தருணம் பார்த்து தப்பி வந்து விடுவேன். தயவு செய்து என் மனதை புரிந்து கொள்ளுங்கள். என்னை சார்ந்தவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருந்தால் மட்டுமே என்னால் அனைத்து தடைகளையும் உடைத்துக் கொண்டு தப்பிக்க இயலும்." "எனக்கு புரிகிறது மகளே. ஆனாலும் அறியா பெண்ணான உன்னை இங்கே தனியாக விட்டுவிட்டு என்னால் எப்படி அம்மா செல்ல முடியும்? தாங்கள் என்னை நினைத்து கவலை கொள்ளாதீர்கள். என்னை பார்த்துக் கொள்ளும் அளவிற்கு நான் வளர்ந்து விட்டேன். நீங்கள் இந்த ரகசிய பாதை வழியாக சென்றால் பாதை முடிவடையும் இடத்தில் தழும்புடன் குள்ளமாக ஒருவன் இருப்பான். அவன் அழைத்துச் செல்லும் இடத்திற்கு தாங்கள் நம்பி செல்லலாம். அதன் பின்னர் என்ன செய்ய வேண்டும் என்று நான் பிற்பாடு செய்தி அனுப்புகிறேன். தயவு செய்து யாரிடமும் மாட்டிக்கொள்ளும் முன் கிளம்புங்கள்" என்று மோகனா சொன்னதும் வேறு வழி இல்லாமல் முத்தரையர் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு ரகசிய பாதை வழியாக செல்லத் தொடங்கினார். "என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே. தங்களை இங்கே இருந்து புறப்பட வைப்பதற்காக மட்டுமே தக்க தருணம் வாய்த்ததும் நானும் இங்கிருந்து தப்பித்து வந்து விடுவேன் என்று சொன்னேன். ஆனால் உண்மையில் நான் அவ்வாறு செய்யப் போவதில்லை. மீனா குமாரியிடம் சொன்னது போல பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை எதிர்த்து நான் போராடப் போகிறேன். இந்த போராட்டத்தில் ஒன்று நான் வெற்றி வாகை சூட வேண்டும், அல்லது மடிய வேண்டும்" என்று வேதனையுடன் முணுமுணுத்தவள் தன் தந்தை பத்திரமாக சென்றுவிட வேண்டுமே என்ற கவலையுடன் மீனா குமாரியின் மாளிகையை நோக்கி செல்லத் தொடங்கினாள். அப்போது திடீரென்று ஒரு உருவம் அவள் முன்னால் வந்து நின்றது. மெல்ல நிமிர்ந்து அந்த உருவத்தின் முகத்தை பார்த்த மோகனா மின்னல் தாக்கியது போல அதிர்ந்து நின்றாள்.